அடுத்ததா சுபிக்ஷமாக எங்க ராசியில கன்னிகள் இருக்காங்க. எங்க வாழ்க்கையில கன்னிகள் எப்ப வருவாங்கன்னு காத்து கொண்டு இருக்கும் கன்னி ராசி ஆண்களுக்கா இருக்கலாம், பெண்களுக்கா இருக்கலாம். 2 பேருக்குமே 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களுக்கு என்னன்னா பயமுறுத்திட்டு இருப்பாங்க. என்ன பயமுறுத்துவாங்க? கடந்த 2025 6ஆம் இடத்தில் சனி இருந்தார், 6ஆம் இடத்தில் ராகு இருந்து கொண்டிருக்கிறார், 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தை ராகு வந்து அடிச்சு வச்ச மாதிரி அங்கேயே இருப்பார். அப்போ இந்த வலிமை மிக்க கிரகம் பார்த்தீங்கன்னா அடுத்த வலிமை தான் சனியே. அந்த 6ஆம் இடத்து ராகு அற்புதமான ஆற்றல் மிக்க யோகமான நன்மையான யோகக்காரர்கள் போகக்காரர்கள் யோகமான நிலைப்பாடுகளை வழங்கி கொண்டிருப்பார். சரி, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, வீடு கட்டலாமா, நாங்கள் வாகனம் வாங்குவோமா? மே மாதத்துக்கு பிறகு வாங்க போறீங்க. 6 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 மாதம், சரி, மே மாதம் வரட்டும். ஆனால் இப்போ அந்த 8ஆம் இடத்து சனி போறாரு பாருங்க, 7ஆம் இடத்துக்கு 7 சனி போயிட்டாரு, ராசியை பார்க்க போறாரு. மார்ச் 6ஆம் தேதி தான் 7ஆம் சனி போறாரு, 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிடுறாரு. அப்போ எந்த பாதிப்பும் கிடையாது. மே மாதம் வந்து குரு பார்வை அங்கே போயிடுது, அப்பயும் சனியால பாதிப்பு கிடையாது. கன்னி ராசினர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல், 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியால் இந்த ஆண்டில் இவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியோ பாதிப்போ ஏற்படாது. புரியுங்களா? ரொம்ப அற்புதமாக போய்கிட்டே இருக்கலாம். புரியுங்களா? நற்பலன்கள் இருக்குது, யோக பலன்கள் அதிகபட்சமாக இருக்குது. பட்டம், பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து தனிப்பட்டு நின்று சாதிக்கின்ற அளவிற்கு வலிமை மிக்கவராக இருப்பாங்க. எந்த தெய்வத்தை நான் சார், நரசிம்மரை விட சிறந்த தெய்வம் அவர்களுக்கு கன்னிராசிக்கு நரசிம்மர், திருவெண்காடு புத பகவான், 2 பேரையும் பிடிச்சிக்கணும். ஓகே சார்.